நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு அதுதான் பார்க்க போகிறோம். இது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் திஸ் பெஸ்ட் ஆப். வாங்க நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு 200 கிராம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு சமையலுக்கு தேவையானது என்னது அப்படின்னா மஞ்சள் தூள், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, குழம்பு மிளகாய் தூள் என்னது அப்படின்னா 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இதானோடனே நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதங்குறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் அது வதங்கணும். லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 3 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மிளகாப்பொடினா ஆட் பண்ணி லைட்டாக வதக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு, அதாவது கத்திரிக்காய் அது வேகிற அளவுக்கு என்னது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம்.
இதில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து தக்காளி வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு போட்டதுனால உப்பு போட வந்து தேவையில்லை. இது நல்லா வெந்து வரட்டும். நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அப்படின்னா புளியை வந்து என்னென்னு ஊற்றிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் வெந்துருச்சா என்னன்னு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு அந்த புளியோட அந்த வாசனை போகிற வரையும் நம்ம கொஞ்சம் சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம். புளி ஊற்றி நல்லா வெந்துருச்சு. அதோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இனி நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். சுவையான காரசாரமான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.